வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக + பாஜக, நாம் தமிழர் திமுகவை வீழ்த்த அமித்ஷா மாஸ் திட்டம், இபிஎஸ் அதிரடி உத்தரவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026ஆம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜக தீவிரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்தார். இதனால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படும் என்ற செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வர இருக்கிறார். 2023ஆம் ஆண்டு வருட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டது. இனி எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதிமுக மற்றும் பாஜக இரண்டு கட்சிகளுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் இருப்பதால் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஏற்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு தமிழகம் வர இருக்கிறார். மேலும் நாளை காலை முதல் தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரையும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் சென்னையில் தங்கியிருக்குமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அரசியல் வட்டாரங்களிலும் செய்தி அடிபடுகிறது. இதனால் பாஜக மற்றும் அதிமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கி வைத்திருக்கும் நாம் தமிழர் கட்சியையும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு சேர்ப்பதற்கு அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து கட்சிகளுக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணியை தோற்கடித்து வென்று என்ற ஒற்றை இலக்கு இருப்பதால் இவர்கள் அனைவரையும் இணைத்து திமுகவை வீழ்த்த அமித்ஷா வியூகம் அமைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு காரணங்களாக சமீப காலமாக பிரச்சனைகளில் சிக்கியிருக்கும் சீமானை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அமித்ஷா திட்டம் தீட்டி இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.